அன்பு நாம் மனிதர்களாய் வாழ்வதற்கு முக்கிய பங்கு வகிக்கும் பண்பு. அன்பு, கருணை, பாசம் இந்த பண்பெல்லாம் இல்லைன்னா மனிதாபிமான உணர்வும் இல்லாமல் போயிடும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். திருவள்ளுவர் சொன்னது போல அன்பிற்கு தாழ்பால் கிடையாது. நாம் நேசிக்கிறவங்களோட துன்பத்தை பார்த்து நம்ம கண்ணில் இருந்து வரும் கண்ணீரே நம்மளோட அன்பை வெளிப்படுத்திடும். சுயநலமிக்க இந்த பூமியில் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க கிட்ட பாசமாகவும் அன்பாகவும் இருக்க முயற்சி செய்வோம். கதை நூல்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கும் நான் உங்கள் லக்ஷ்மி. இப்போ நம்ம கேட்க போகிறது லக்ஷ்மி அம்மா எழுதிய நியாயங்கள் மாறும்போது சிறுகதை. மாதர் சங்கத்தில் நடந்த கூட்டத்துக்கு போயிட்டு அப்போ தான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சேன். வீடே அமைதியாக இருந்தது. ஹாலில் இருந்த அப்பா அரை தூக்கத்தில் சேரில் சாஞ்சிட்டு இருந்தார். வரதட்சணையை பற்றி காரசாரமாக அந்த கூட்டத்தில் ஒரு கல்லூரி மாணவி பேசின பேச்சு என் மனசில் நெருப்பை மூட்டி இருந்தது. ஆவேசமாக நுழைஞ்ச என் கண்ணில் தீபாவளிக்குன்னு டேரா போட்டிருந்த அக்காவோட பெட்டி படுக்கையெல்லாம் அப்படியே இருந்தது. இன்றைக்கி சாயந்தரம் கிளம்புறேன்னு சொன்னவங்க போகலைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அவள் எல்லாரும் சினிமாவுக்கு போயிருக்கா. பசிச்சா எடுத்து போட்டுண்டு சாப்பிட சொன்னான். அப்பாவோட முணுமுணுப்பு இன்னும் எரிச்சலை அதிகமாக்கியது. காலையில் செலவுக்கு பத்தலைன்னு அம்மா என்கிட்ட 50 ரூபா வாங்கினாங்க. சினிமாவுக்கு போகிறதுக்கு தானா? அப்பா கொட்டி கொடுத்த வரதட்சணை சீரு பத்தாமல் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசில் சினிமாவுக்கு போன அக்காவையும் அத்திமீறி நினச்சி என் மனசு கொதிச்சுது. அதுக்கு சரியாக தாளம் போடுற அம்மாவை நினச்சி என்னால் ஆத்திரப்படாமல் இருக்க முடியல. கிச்சனில் நுழைஞ்சி நான் திறந்து பார்த்தப்போ அம்மா மாப்பிள்ளைக்கு செஞ்சுருந்த சொஜ்ஜியில் மீதி கொஞ்சம் நெய்யில் மிதந்துட்டு இருந்தது. இன்னும் எத்தனை நாளைக்கு அக்கா இங்கே தங்க போகிறாளோ, எவ்வளோ கிலோ சர்க்கரையும் நெய்யும் செலவாக போதும். பல்ல கடிச்சிக்கிட்டு குடத்துல இருந்த தண்ணீரை எடுத்து வேகமாக குடித்தேன். கோபத்தோடு கட்டில் போய் படுத்துக்கிட்டேன். சினிமாவுக்கு போயிட்டு வந்தவங்க சாப்பிட்ற சத்தம், சிரிப்பு எல்லாமே எனக்கு கேட்க தான் செஞ்சுது. சமையல் ரூமில் அம்மா தனியாக பாத்திரத்தெல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு இருக்க சத்தமும் என் காதில் விட தான் செஞ்சுது. வேணுமுன்னே மனசை கல்லாகிட்டு உதவி செய்யாமல் அப்படியே படுத்து கிடந்தேன். ஹாலில் இந்த கடிகாரத்தில் மணி 10 அடித்தப்போ அம்மா என்னோடய ரூம்குள்ளே வர்றதை நான் கவனித்தேன். என் கட்டில் பக்கத்தில் இருந்த பாயை அவங்க விரிக்கிறத என் அரை கண்ணால் பார்த்துட்டு இருந்தேன். அக்காவும் அத்தையும் பேரும் அவங்களோட ரூமில் படுத்தனால அவங்க இங்கே படுத்துக்கிட்டாங்க. அப்பா ஹாலில் படுத்துப்பார். ரூமோட வாசலில் லேசாக இருமிக்கிட்டு அப்பா நிற்கிறத என்னால் உணர முடிஞ்சுது. சியாமலா குட்டி தூங்கிட்டாளா? அப்பா கேட்டதும் கண்ணை இருக்க மூடிக்கிட்டு படுத்திருந்தேன். பால் சாப்பிடக்கூட எழுந்திருக்கல. பாவம், குழந்தைக்கு அசதி. நாளெல்லாம் வேலை செய்கிறாள்ல. அனுதாபப்பட்ட அப்பா உள்ளே வந்து என்னோடய கட்டில் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டாரு. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு 2 நாளாக துடிச்சிட்டு இருக்கேன். இந்த தீபாவளி அமக்கலத்தில் என்னால் சொல்ல முடியல அப்படின்னு அப்பா ஆரம்பித்தார். நான் தூங்கிட்டேன்னான்னு பார்க்குறதுக்கு அம்மா என் தோலை தட்டினா. நான் கட்டை போல் அசையாமல் இருந்தேன். நெஞ்சு மட்டும் படப்படன்னு அடிச்சுக்கிட்டது. முந்தா நாள் காத்தால் சிந்தாதிரிப்பேட்டைக்கு போயிருந்தேன். என் ஆஃபீஸில் புதுசாக வேலைக்கு சேர்ந்துருந்த குமாரசாமி அங்கே லோகநாதன் தெருவில் 38ஆம் நம்பரில் வீடு பிடிச்சிருந்தான். வெறும் ஒரு வார்த்தைக்காவது ஏதாவது உதவி வேணுமான்னு விசாரிக்கலான்னு போயிருந்தேன். சாமானெல்லாம் லாரியிலேருந்து இறக்கிட்டு கூலி ஆளுங்க வாசலில் கூட்டமாக நின்றுட்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்தில் அவனை பார்த்தப்போ எனக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. நல்ல வேளை அவன் என்னை பார்க்கல. என்ன சொல்கிறேன்? அம்மா பதட்டத்தோட என் தலைமாட்டில் கட்டில் மேலே இடிச்சுக்கிட்டு உக்காந்தான். நம்ம சுந்தரம் அந்த கூட்டத்தில் பார்த்தேன். தாடியும் மீசையுமா, அழுக்கு வேஷ்டியை கட்டிக்கிட்டு கந்தல் பனியனோட உன் மச்சினை கிழவ மாதிரி இருந்தான். எடுபடி ஆளாக அவங்களோட நின்றுக்கிட்டு இருந்தான். ஐயோ, நாம் இங்கே இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சிட போகுது. நான் டக்குன்னு அவன் கண்ணில் படாமல் உள்ளே போயிட்டேன். அப்புறம் குமாரசாமி கிட்டே விசாரித்தேன். அவன் வீட்டுக்கு எதிர இருக்க மாடி ரூமில் தான் தங்கியிருக்கானா. அந்த தெருக்கோடியில் இருக்க சின்ன ஹோட்டலில் எடுபடி ஆளாக வேலை பார்க்குறானா. நேரம் கிடைக்கிறப்போ இந்த மாதிரி கூப்பிட்ட குரலுக்கு ஏதாவது வேலை செஞ்சு கொடுத்து கூலி வாங்கிக்கிறானா. பார்த்தா பிச்சைக்காரனை போல் இருக்கான். ஆனால் பேசினா பெரிய மனுஷன் வீட்டு பிள்ளை போல் தெரியுது. பாவம், என்ன கஷ்டமோ அப்படின்னு குமாரசாமி என்கிட்ட உருகி போய் சொன்னான். உனக்கு தான் உன் மச்சினனை பற்றி தெரியுமே. மற்றவங்க முன்னாடி பெரிய ஜென்டில்மேனாக நடந்துப்பானே. என் நெஞ்சு திக்கு திக்குன்னு அடிச்சுக்கிட்டது. சித்தப்பா சுந்தர் சென்னையிலையா இருக்காரு? சென்னையே அம்மாவுக்கு சொந்தன்ற மாதிரி பேசுகிறாளே. பேஷ், கோவத்தோட உதட்ட கடிச்சிக்கிட்டேன். சின்ன வயசில் சித்தப்பாவோட கையை பிடிச்சிக்கிட்டு மீனாட்சி கோயிலுக்கு எத்தனை தடவை போயிருக்கேன். குச்சி மிட்டாயை வாங்கி கொடுத்து குளத்து படிக்கட்டில் அவர் பக்கத்தில் என்னை உட்கார வச்சு குண்டோதரன் கதையை சொல்லி எத்தனை தடவை என்னை சிரிக்க வச்சுருக்கிறாரு சித்தப்பா.
அவர் இப்போ எடுபடி ஆளாக இதே சென்னையில் ஒரு மூலையில் இருக்கார். இங்கே அம்மா நெய் மிதக்கிற சொஜ்ஜியை கிண்டி நேற்று வரைக்கும் யாருன்னே தெரியாத வரதட்சணையை வாங்கிக்கிட்டு மாப்பிள்ளை உறவோட உள்ளே உட்காந்துருக்கவனுக்கு உபசாரம் பண்ணுறா. இது எந்த விதத்தில் நியாயம்? துக்கமும் கோபமும் எனக்கு நெஞ்சு அடைச்சிது. கண்ணில் கண்ணீர் வந்ததை அடக்கிக்கிட்டு எல்லாத்தையும் ஊண்டி கேட்டுக்கிட்டு இருந்தேன். மாப்பிள்ளை ஊருக்கு போகிற வரைக்கும் நீங்கள் அந்த பக்கம் போகாதீங்க. அவன் நம்மளை தேடிட்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் பயப்படுற? ஏன் இல்லாமல் நம்ம மதுரையிலேருந்து இங்கே மாற்றிட்டு வந்திருக்கிறது தெரிஞ்சால் அடுத்த நிமிஷமே இங்கே வந்து நிற்பானே உங்கள் தம்பி. என் மாமியாரோட நகைங்களை அவனோட பங்கு நம்மக்கிட்ட தானே இருக்குது. தங்கம் விற்கிற விலைக்கு 50,000 பெருமானம் பெறும். அவன் ஒரேடியாக ஒழிஞ்சிட்டான்னு நினச்சி அதில் பாதி எடுத்து மூத்தொழுக்கு போட்டு கல்யாணத்தை ஒப்பேற்றிட்டோம். மீதியை சியாமலிக்கு வச்சுருக்கோம். இப்போ அதெல்லாம் கொண்டான்னு வந்து கலாட்டா பண்ணால் என்ன பண்ண முடியும்? விஷயம் தெரியாத மாப்பிள்ளை முன்னாடி எல்லாம் அம்பலமாயிடுமே. என் மச்சினை திருட்டு கேஸுக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன்னு பெருமையாவா சொல்லிக்க முடியும்? கோவத்தை அடக்க முடியாமல் நான் லேசாக புரண்டு படுத்தேன். சித்தப்பாவை திருட்டு குற்றவாளின்னு துச்சமாக பேசுகிற அம்மா இப்போ அவள் என்ன செஞ்சிட்ருக்கா? சித்தப்பாவோட சொத்தை எடுத்து தன்னோட 2 பொண்ணுக்கும் பங்கு போட்டிருக்கா. வீட்டுக்கு வெளியே இதை செஞ்சால் இது திருட்டு குற்றம், வீட்டுக்குள்ளேயே செஞ்சால் அண்ணன் தம்பிங்களோட விவகாரம். இவங்களோட பார்வையில் நியாயம் எப்படி மாறி போயிருக்கு? எனக்குள்ள கோபம் வந்தது. கவலைப்படாத, எதுக்கும் உனக்கும் தெரியட்டோன்னு தான் சொல்லி வச்சேன். அப்பா அலுப்போடு எழுந்து போகிற சத்தம் கேட்டது. ஈஸ்வரா, இந்த கடங்காரம் ஒழிஞ்சான்னு ஸ்நானம் பண்ணிவிட்டு மறந்துட்டு இருக்கிறச்சு இப்படி சமயத்தில் வந்து கழுத்தை இருக்க புறப்பட்டுருக்கானே பாவி. அம்மா தனக்குள்ளேயே முனைகிட்டு பாயில் சாஞ்சிக்கிட்டா. அம்மா, எல்லாம் நீ செஞ்ச சதியோட விளைவு. தாயில்லாத மச்சினனை பிள்ளை போல் வளர்க்குறத விட்டுட்டு அவனோட போக்கில் விட்டேன். படிக்காமல் ஊர் சுற்றிட்டு தெரிஞ்சவனை அடக்கி பொறுப்பானவனாக வளர்க்குறதுக்கு உனக்கு நேரம் இல்லை, ஏன் மனசும் இல்லை. திருடிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த சித்தப்பா கிட்ட நீ எப்படி பேசின? அப்போ நான் சின்ன குழந்தை தான், ஆனாலும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. சித்தப்பா சாப்பிடும்போதும் உக்காந்துருக்கும் போதும் தூங்கும்போதும் வார்த்தையாலேயே கரிச்சி கொட்டினேன். அதை தாங்க முடியாமல் அவர் பெட்டியை தூக்கிட்டு வெளியே போனப்போ நீயும் அப்பாவும் இடித்த புளியாட்டம் அசையாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்களே, அதை மறக்க முடியுமா? சித்தப்பான்னு அழுதுட்டு உன்னை என்னை இழுத்து பிடிச்சி பேயாட்டம் முதுகில் அரைஞ்சியே, அதை நான் மறக்கவே இல்லைம்மா. நீ ரொம்ப சுயநலக்காரி. உன் கணவன் உன் குழந்தைங்க நீ மட்டும்தான் சுகமாக இருக்கணும். இதெல்லாம் நியாயமே இல்லை. இதையெல்லாம் அவளுக்கு கத்தி பேசணும் போல் மனசில் தோணுச்சு. ஆனால் பல்ல கடிச்சிக்கிட்டு படுத்து கிடந்தான். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை. ஆஃபீஸ்க்கு விழுந்து அடிச்சுக்கிட்டு ஓட வேண்டிய அவசியம் இல்லை. காலில் சக்கரத்தை கட்டிட்டு எங்கே கிளம்பிட்ட? மாப்பிள்ளை வீட்டில் இருக்கும்போது எங்கே கிளம்புற? அம்மா அதட்டினா. என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்குன்னு சொல்லிவிட்டு பிடிவாதமாக அங்கேருந்து கிளம்புனேன். வேலைக்கு போகிற பொண்ணுன்னா அதனால் அம்மாவால் அதுக்கு மேலே அதிகாரம் செய்ய முடியல. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து லோகநாத தெருக்கிட்ட மெதுவாக நடந்தேன். நெஞ்சு படப்படன்னு அடிச்சுக்கிட்டது. தெருமுனையில் இருந்த ஹோட்டலில் கூட்டம் வழிஞ்சிட்டு இருந்தது. கல்லாப்பேட்டிக்கிட்ட இருந்தவர்கிட்ட மெதுவாக கேட்டேன், யார்? சுந்தரா? 3 நாளாக வேலைக்கு வரலம்மா, உடம்புக்கு முடியாமல் வீட்டில் இருக்காராம். கல்லாப்பேட்டிக்காரு கொஞ்சம் கோபமாகவே சொன்னார். நெஞ்சில் பகிர்ன்ற உணர்வோடு நான் தெருவில் இறங்கி நடந்தேன். குருவி கதையெல்லாம் சொல்லி என்னை தோளில் சுமந்துட்டு மீனாட்சி கோயிலுக்கு அழைச்சிட்டு போன சித்தப்பாவை நினச்சி என் மனசு பாசத்தில் உருகுச்சு. கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அப்பா சொன்ன குமாரசாமி வீட்டை தேடி கண்டுபிடிச்சி எதிர்பக்கம் பார்த்தேன். சித்தப்பா தங்கியிருந்த அந்த பழைய வீடு தெரிஞ்சது. துணிச்சலாக கதவை தட்டினேன். சுந்தர் ஐயாவை பார்க்கணுமா? வாசப்பக்கம் மாடி படிக்கட்டு அங்கே இருக்க அப்படின்னு கதவை பட்டுன்னு சாத்திட்டு போனான் வீட்டுக்காரி. ஒரே மூச்சில் படி ஏறி ரூம் கதவை மெதுவாக தட்டினேன். கதவு திறக்கிறதுக்குள்ளே யுக யுகமாக காத்திருந்தது போல் தவிப்பு எனக்கு. பாதி நரைச்சி போன மீசையும் தாடியுமா ஒருத்தர் வந்து கதவை திறந்துட்டு ஆச்சரியத்தோடு என்னை பார்த்தாரு. கசங்கி போன அழுக்கு லுங்கியும் கிழிஞ்சு போன பனியன்லேயும் தெரிஞ்ச அந்த வயசானவருக்கு என்னை பார்த்துட்டு வெக்கப்பட்டவர் போல் பக்கத்தில் இருந்த துண்டை எடுத்து மார் மேலே போட்டுக்கிட்டாரு. நீங்கள் யாருன்னு கண்ணை இடிக்கிட்டு என்னை ஆச்சரியத்தோடு பார்த்தாரு. என்னை தெரியலையா சித்தப்பா? உங்கள் குட்டி பொண்ணு ஷியாமலி. சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு அழுகையில் வார்த்தையே வரல. ஷியாமலா குட்டியா? என்ன ஆச்சரியம், உயரமாக அழகாக இவ்வளோ பெரியவளாக வளர்ந்துட்டியே. நடுங்கிட்டே நீட்டின அவரோட கையை நான் ஆசையோடு பிடிச்சிக்கிட்டேன். சித்தப்பா, நாங்கள்லாம் இருக்கிறச்சே இப்படி அனாதையாக பிச்சைக்காரனை போல்
நீங்கள் ஜுரத்தோடு தனியாக இருக்கலாமா? உங்கள் குட்டி பொண்ணு இப்போ கை நிறைய சம்பாதிக்கிற ஒரு பேங்க் ஆஃபீஸர், தெரிஞ்சுக்கங்க. மறுபடியும் குழந்த பருவத்து ஞாபகத்தில் சித்தப்பா மடியில் உக்காந்துக்கிட்டு மிட்டாய் சாப்பிட்டுக்கிட்டு சிரித்து சந்தோஷப்பட்ட அந்த நாளெல்லாம் என் நெஞ்சில் நீண்ட கதைங்களை சொல்ல கண்ணிலேருந்து பொல பொலன்னு கண்ணீர் வந்தது. உட்காருமா. உடஞ்ச முக்காலி ஒன்றை இழுத்து போட்டார் அவர். வாட்ட சாட்டமாக இருந்த சித்தப்பா, பளிச்சுன்னு கண்ணு பளபளக்க சிரிக்கிற சித்தப்பா இப்போ எப்படி கூனி குறுகி வயசுக்கு மீறின முதுமையில் வயசானவர் போல மாறிட்டார். வேதனையோடு அவரை பார்த்தேன். ஹோட்டலுக்கு போய் காஃபி வாங்கிட்டு வரேம்மா. அலுமினிய டம்ளர் ஒன்று எடுத்துக்கிட்டு கிளம்புனவரை நான் தடுத்தேன். சித்தப்பா, மூட்டையை கட்டுங்க. உங்களை ஒரு டாக்ஸியில் வீட்டுக்கு அழைச்சிட்டு போக தான் வந்திருக்கேன். எப்படிம்மா முடியும்? எனக்கு என்ன உரிமை இருக்குது சித்தப்பா. உங்கள் அம்மா வச்சுட்டு போன நகைங்களோட உங்கள் பங்கு அங்கே தான் இருக்குது. தங்க விற்கிற விலையை பற்றி உங்களுக்கு தெரியாதா? கிளம்புங்க சித்தப்பா, நான் அன்போடு அதட்டினேன். வேண்டாம்மா, ஒரு தடவை தாண்டின அந்த வாசப்படியை மறுபடியும் நான் காலை வைக்கிறதில்லன்னு முடிவு பண்ணியிருக்கேன். அது ஒன்று தான் என்கிட்ட இப்போ இருக்கிற சொத்து. அதையும் உதற சொல்கிறியே, நியாயமா? நெஞ்சு துக்கத்துலேயே கனத்துது. என்னால் பேச முடியல. சித்தப்பா, நான் உங்களை அடிக்கடி வந்து பார்க்க ஆசைப்பட்றேன். அதுக்கு ஏதாவது தடை இருக்கா என்ன? உங்கள் குட்டி பொண்ணு தான் கையால் சம்பாதிச்சதுலேருந்து ஏதாவது கொடுத்தா ஏற்றுக்க மாட்டேலா? கேட்டுக்கிட்டே பையிலேருந்து 10 ரூபா நோட்டை எடுத்து பாய் மேலே வச்சேன். அரை மனசோடு அங்கேருந்து கிளம்புனேன். அக்கா ஊருக்கு கிளம்பிட்டு இருந்தா. எங்கடி போயிட்டு வர? அம்மா கத்துனா. நான் எதுவும் பேசாமல் அசட்டியாக சிரித்தேன். அக்கா ஊருக்கு கிளம்புன உடனே அப்பாடா, வீட்டில் எவ்வளோ பெரிய நிம்மதி. சித்தப்பாவோட ஞாபகம் என் நெஞ்சை உறுத்திக்கிட்டே இருந்தது. வயசான காலத்தில் பாவம். என்னோட மனசில் திடீர்னு அந்த ஞாபகம் வந்தது. மறுநாள் வேலைக்கு கிளம்பும்போது அம்மா திட்டினா. காலம் கெட்டு கிடக்குது. கல் மாதிரி இருக்கிற பாட்டியோட செயினை எடுத்து போட்டுக்கிட்டு வேலைக்கு போகணுமா? ஒரே ஒரு நாள் மட்டுங்கம்மா, ரொம்ப ஆசையாக இருக்குது சொல்லிவிட்டு துணிச்சலாக அங்கேருந்து கிளம்புனேன். சாயந்தரம் வேலை முடிஞ்சதும் நேராக சிந்தாதிரிப்பேட்டைக்கு ஆட்டோவில் கிளம்புனேன். பாட்டியோட சங்கிலியை கட்டி சித்தப்பாட்ட கொடுத்துடணும். அவர் அதை விற்று ஏதாவது பழச்சிக்கிட்டோம். அம்மாக்கிட்ட ஏதாவது கதை சொல்லி சமாளிச்சுக்கலாம். அக்கிரமத்தால் தான் ஒடுக்க முடியும் நினச்சிக்கிட்டு மூச்சரிக்க படியை தாண்டி மேலே ஏறி வந்தப்போ திடுக்கிட்டு போனேன். சித்தப்பா இருந்த ரூமு பூட்டி இருந்தது. சுந்தரியா கேட்குறீங்க? முந்த நாள் ராத்திரி காலி பண்ணிக்கிட்டு போயிட்டாரு. எங்கேயோ, யார் கண்டா? முணுமுணுத்தா வீட்டுக்காரி. சித்தப்பாவை பற்றி தகவல் கிடைக்குமான்னு ஹோட்டலுக்கே போனேன். ஹோட்டல் கல்லாப்பேட்டியில் இருந்த மனுஷர் கடுகடுன்னு இருந்தார். சுந்தரியை தானே தேடிக்கிட்டு வந்திருக்கீங்க, இந்த லெட்டரை கொடுக்க சொன்னார். அலட்சியமாக அவர் நீட்டின கவரை வாங்கினேன்னா கையும் காலும் பதற நெஞ்சு துடிக்க கவரில் இருந்த லெட்டரை எடுத்து ரோட்டோரமாக நின்றுக்கிட்டே படித்தேன். அன்புள்ள சியாமலி குட்டிக்கு அநேக ஆசிகள். நீங்கள் சென்னைக்கு வந்திருக்கிறது தெரிஞ்சதும் எனக்கு ஒரு தடவையாவது உன்னை பார்த்து பேசணுன்னு துடிச்சுட்டு இருந்தேன். அந்த பாக்கியம் எனக்கு சீக்கிரமே கிடைச்சதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். படிச்சிருந்தோம், பெரிய வேலையில் இருந்தோம், இந்த ஏழை சித்தப்பா மேலே உனக்கு இருக்கிற பாசத்தை நினச்சி நான் ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டேன். என்னால் உன்னோட எதிர்காலம் எந்த விதத்துலேயும் பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக நான் இந்த ஊரை விட்டே போகிறேன். மறுபடியும் நாம் சந்திக்கிறது அரிது. ஏன்னா இந்த சித்தப்பாவை வயசும் வியாதியும் பாதிச்சுட்டு இருக்கு. என் பங்குக்கு உன் பாட்டி வச்சுட்டு போன நகைங்களை ஆசையோட மனப்பூர்வமாக உனக்கு என்னோடய கல்யாண பரிசாக நான் கொடுக்குறேன், எடுத்துக்கோ. சித்தப்பாவோட ஞாபகம் இருக்கட்டும், அது போதும். சுந்தர். என் கண்ணெல்லாம் கலங்க, நெஞ்சி துக்கத்தில் சுமையாக கால் தடுமாற நடக்கிறேன். அம்மாவுக்கு முன்னாடி சித்தப்பா எப்படி உயர்ந்திருக்கிறாரு. சுயநலத்துக்கு முன்னால் நியாயங்கள்லாம் மாறும்போது உண்மையை உணர்றவங்க எங்களை போல இருக்க இளைஞர்கள் தான் சித்தப்பா. அம்மாவுக்கு உங்களை புரிஞ்சுக்கிற சக்தி கிடையாது. கன்னத்தில் வடிஞ்ச கண்ணீரோட எனக்குள்ளே சொல்லிக்கிட்டே நடக்கிறேன் நான். கதை இத்துடன் நிறைவடைந்தது. கதையை படிக்கும்போது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் தெரிவிங்க. அடுத்து சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.